முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. அவரின் தலைவர்கள் சொல்லும் அறிவுரைகளை கேளுங்கள். வணக்கம். அனைவருக்கும் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவதூறு வழக்கில் யாரையும் கைது செய்யக்கூடாது, இது எங்கள் வாதம். ஆனால் இது கைது செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். எதற்கு இந்த அவசரம் என்று கேட்கிறார். அதேபோல் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறார்? இது ஆணவம் என்கிறார். கனிமொழி என்ன சொல்லுகிறார்? இது அவசரம் காட்டிய பழிவாங்கிய செயல் என்கிறார். இவர்கள் அண்ணா அறிவாலயத்தின் கல் தூண்கள். இவர்கள் இப்படிதான் பேசுவாங்க. நீங்க அண்ணா அறிவாலயத்தில் உறுப்பினராக இருந்தா விடிஞ்சு ஏந்திரிச்ச உடனே ஒரு நாளைக்கு 100 பொய்ய சொல்லணும். இதுதான் அவங்களோட பழக்க வழக்கம். சரி, இவங்களை விடுங்க. நம்ம திமுகவின் சட்டப்புலி அண்ணன் பாரதி, RS பாரதி என்ன சொல்கிறார் கேளுங்க. தளபதி மீது 40 கேஸ், எடப்பாடி மீதும் கேஸ் போட்டாங்க. ஆனால் எந்த ஆட்சியிலும் அவதூறு வழக்குகளை கைது செய்வது வழக்கமே கிடையாது. ஆனால் இப்பொழுது அவதூறு வழக்கில் அனிதாவை ராதாகிருஷ்ணன் எப்போ கைது செய்தார்னா கேட்டீர்களா? அவதூறு வழக்கில் கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார். எப்பா, உங்களை பார்த்து தான் கேட்கிறேன். மு.க. ஸ்டாலின் அவர்களே, கனிமொழி அவர்களே, உதயநிதி அவர்களே, RS பாரதி அவர்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது மண்டையில ஏதாவது இருக்கா? ஏயா, உங்க ஆட்சியில ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை அன்று அவதூறு வழக்கில் என்னை விடிய துரத்தினார்கள். பொங்கல் பண்டிகை அன்று எனது நிருபர் அவர்களை அதிகாலை 5 மணிக்கு கைது பண்ணி அழைச்சிட்டு போறீங்க. அதே அவதூறு வழக்கு தான், அதே கைதுதான். அப்போ உங்களுக்கு கண்ணு தெரியலையா? கண்ணை கட்டி இருந்தாங்களா நீதி தேவதை மாதிரி? இப்ப அப்படியே நடுங்குறீங்க. நடுங்கல, இதெல்லாம் நடிப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவர்கள் ஒரு நியாயமா? பாவம், சாலை பணியாளர்கள் வெறும் கூலி உயர்வு கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நைட்டு 12 மணிக்கு உங்க ஆட்சி தான் யார் அவங்களை கைது செய்து சிறையில் அடைத்தது. நீங்க ஆட்சியில் இருக்கும்போது எதை வேண்டுமானாலும் செய்வீர்கள். அதே எதிர்கட்சியா இருந்தாக்க தபோன்னு குதிக்கிறது. இதெல்லாம் சரியில்லை. அதனாலதான் கண்ணை மூடிட்டு தாவேக்காவை ஓட்டு போட்டாங்க. மறுபடியும் கண்ணை மூட வச்சுக்காது. நன்றி, வணக்கம்.